சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம். ஸோ இன்னைக்கு வந்து கௌர் கோபால் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ம். ஃபேமஸ் இஸ்கான் குரூப்பை சார்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவார். பட் ம். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அது மாதிரி இருக்கும், இஸ்கான் மாதிரி இருக்கும். ஒரு சன்னியாசி, ம். கிருஷ்ண பக்தர். ஸோ அவர் நிறைய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கெல்லாம் போய் மோட்டிவேஷன் ஸ்பீக் இது பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ பண்றாங்க நார்த் இந்தியால. ம். ஸோ அதுல சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் உண்மையிலே உண்மைதானா அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஆமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னு கண்ண மூடிட்டு ம். நம்பிடுறாங்க. ஆனா அது அப்படிதான் உலகம் கீழான நிலைக்கே வந்தது இல்லையா? இந்த பூமி ம். வந்து சொர்க்கமாக இருந்தது 5000 வருடத்துக்கு முன்பு. இன்னைக்கு நரகமானதுக்கு காரணம் சொர்க்கம் 2500 வருடம் ஆத்ம உணர்வுல இருப்போம், புத்திசாலித்தனமா இருப்போம், யாரும் யாருக்கும் அட்வைஸும் பண்ண மாட்டாங்க, தேவையும் படல, திருப்தியா இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழும்போது தான் பிறருடைய ஆலோசனை தேவைப்படுது. அந்த நேரம் யார் புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். அப்படிதான் இன்னைக்கு இன்னைய வரைக்கும் அது எந்த தலைவரா இருந்தாலும் சரி, மத தலைவரா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தவறான வழியிலே வழிநடத்துவார்கள். அப்ப நாம எப்படி இத வந்து இது தவறு அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா நெறைய பேர் கேட்கறாங்க. அ நாகராஜ் பத்தி பேசுறது, மற்றவர்கள பத்தி பேசும் பொழுது, "உனக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்றாங்க. இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னும்போது, அந்த குழந்தை பண்றது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே அப்பா, அம்மாவுடைய கடமையே. ஆமா. அவங்களுடைய வேலையே அதானே, இல்லையா? ஸோ அப்ப ஆனா இந்த உலகியல் அப்பா, அம்மாவுக்கு தெரியாது அது ஆக்சுவலா. தப்பா, ரைட்டான்னு அவங்களுக்குமே தெரியாது. அது ஒண்ணு இருக்குது. ரொம்ப தொல்ல பண்ணிடுச்சுன்னா, குழந்தை கையில ஃபோன குடுத்துட்டு அமைதியா இருன்ட்டு இவங்க வேல பார்க்குறாங்க. ஸோ அப்பா, அம்மாவே தப்பா தான் கைட் பண்றாங்க. வேற வழியும் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு. ஆனால் ம். உலகத்துக்கே அப்பாவா இருக்கிறது கடவுள். அவரு இந்த பூமிக்கு வரார். அவருக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். அதனால தான் அவர சதா சிவம்ன்றோம். எப்பவுமே அவருடைய குணம், அறிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய அறிவு ஆரம்பத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தோம் சொர்க்கத்துல. இப்ப அடி ஆமா. முட்டாள் ஆகி இருக்கிறோம். சரியெல்லாம் தப்புன்னும், தப்பெல்லாம் சரின்னும் ஆகியிருக்கிறோம். இதை சரிப்படுத்த தான் கடவுள் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வரார். கடைசின்னு ஒரு வருடம். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மா, குமார், குமாரிகள். அதாவது இறைவனுடைய நேரடி குழந்தை பிரம்மா மூலமாக பிறந்ததுனால, அதாவது தத்தெடுக்கப்படுறதுனால பிரம்மா, குமார், குமாரிகள். சோ கடவுளுடைய ஞானத்தின் ஆதாரத்துல தான் நாம பேசுறோம். சோ சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்து மாறினால் சந்தோஷம். அப்படி இல்லாட்டினா கூட அவர்களுடைய பக்தர்கள் பார்க்கும் பொழுது திட்டத்தான் செய்வாங்க. ஏன்னா அது அது ஒரு ஃபேன் மாதிரி இல்லையா? ரஜினி ரசிகர்களுக்கு கமல பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். அஜித் ரசிகர்களுக்கு விஜய பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். அந்த மாரி இது ஒரு ரசிகர் மனப்பான்மை ஆயிடுச்சு. ஆ சோ அதுதான் பிரச்சனையா இருக்கு. சோ ஒரு பிரதர் போட்டிருந்தாரு. "நீங்க பேசுறது நல்லா இருக்கு. நான் ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ஏன் மத்தவங்கள நோண்டுறீங்க?" அப்ப அப்ப எப்படி உங்களுக்கு ஏன்னா அவர பற்றி பேசினதுனால தான் அவருடைய பக்தராகிய இவர் பார்க்கிறார். இல்லன்னா நம்ம 16 வருஷம் போட்டுட்டு இருக்கிறோம். பார்க்கலல்ல? பார்க்கல. ஆ சரி. அ இப்ப இவருடைய பேட்டியில வந்து மெடிடேஷன்னா பலவிதமா பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்றீங்க? அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆ அந்த நாமம் குறிப்பா நாம ஜபம் சொல்றாரு. அ அவங்க விஷ்ணு பக்தர்னால வேற ஏதோ சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதையே திரும்ப திரும்ப மேபி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப அத நாமம் சொல்றது ஆ, இறைவனோட நாமங்கள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நாம ஆ. ஜெபம். அப்ப அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஜெனரலா ஒரு நேரத்துல 20 வேலைய பார்ப்போம். அப்ப இப்ப இந்த ஒரு வேலை இருக்கும்போது 19 வேலையும் புடிச்சு இழுக்குது மைண்ட. சோ இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. அப்படின்னு அந்த நாம ஜபத்தை பற்றி அவர் சொல்றாரு. ஆ சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, வாழ்க்கையே ஏன் தியானமா மாத்திடக்கூடாது? அப்ப இவரை ம். பொறுத்தவரைக்கும் தியானம்ன்றது ஒரு வேலையில் கவனம் செலுத்துறது அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து
3 வேளை சாப்பிடும் பொழுது, ஒரு வேளை மட்டும் நான் தனியா சாப்பிடுவேன். யார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா, அந்த நேரம் அந்த சாப்பாட்டுடைய சுவையை சுவைத்து சாப்பிடுறாராம். அதான் தியானமாம். இப்ப தியானத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்துக்கு போகுது. எல்லாம் அதானே பண்றாங்க. அதனால தானே பிரியாணி கடை ரொம்பி வழியுது. நாக்கு ருசிக்கு அடிமையானதுனால தானே அவன் போறான். அப்ப அவன் என்ன எதையோ நெனச்சுட்டா சாப்பிட போறான். அந்த சுவையத்தான் நெனச்சுட்டு சாப்பிட போறான். இத கத்துக் குடுக்குறதுக்கு எதுக்கு தியானம்? குரு இல்லையா? சோ ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யணும். இப்ப இதே வந்து படிக்கும் பொழுது அதுல மட்டும் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது, ஆ நெனச்சு தான் எல்லாரும் உட்கார்றாங்க. ஆனா எல்லாராலயும் அப்படி படிக்க முடியறது கிடையாது. அதாவது ஒரு சிலருக்கு கவனம் வெளியில சிதறிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா, கவனம் வெளியிலலாம் சிதறாது. இங்கேயும் போகாது. அப்படியே ஒரு மந்த நிலையில இருக்கும். ஆனா நாள் ஃபுல்லா புக் வச்சுட்டு இருப்பாங்க. சின்சியரா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறது வந்து ஒரு இத டைரக்ட்டா கேட்காம வேற ஒரு கேள்விய கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, எல்லாராலயும் பில்லியனர் ஆக முடியுமா? ஏன்னா இவரு மெயினா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் பண்றாரு. ஆ ஆன்மீகத்த பற்றி பெருசா பேசுறது கிடையாது. ஜஸ்ட் தோற்றம் மட்டும் அப்படி இருக்கும். காவி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நாமம் போட்டிருப்பாரு. அப்ப பில்லியனர் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, ஒரு 500 எம்எல் பாட்டில்ல 500 எம்எல் தான் பிடிக்கும். 1 லிட்டர் தண்ணீய ஊத்த முடியாது. ஆ சோ அப்ப எல்லாராலயும் ஆக முடியாதுன்னு ஒரு அர்த்தம் வருது. ஆனால் பிரச்சனை ம். என்னன்னா, 500 எம்எல் பாட்டில்ல வெறும் 200 எம்எல் தண்ணி தான் நீங்க ஊத்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, அதனுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது ஃபுல் பொட்டன்ஷியலா நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இதோட அவரு முடிச்சிருக்காரு. ஏன்னா, அவரு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிறத பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால், ம். முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குள்ளயுமே வெவ்வேறு வகையான டேலண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் கூட படிச்ச பையன் ஒருத்தன், அவன வந்து லூசுன்னே கூப்பிடுவாங்க எல்லாரும். ஒரு ம். மாதிரி குணா கமல் மாதிரியே இருப்பான். நடந்துக்கிற ம்ஹ்ம். விதம். ஆ அ வாத்தியார்லாம் "என்ன இவன் குணா கமல் மாதிரி இருக்கிறான்லாம்" சொல்லுவாரு. ஆனா, நாங்க படிச்சதுல இப்ப அதிகமா சம்பாதிக்கிறது அவன் தான். ஓ! அப்ப ஒரு மாரி அப்படியே ஜால்ரா அடிக்கிற மாரி, "என்ன மச்சி என்ன" இப்படிதான் பேசியிருப்பான். ஒரு மாதிரி இருக்கும் அவன் பேசுறதே. ஆனால் பிசினஸ்க்கு அது யூஸா இருக்குது. ஆ. அவங்க அப்பா பணக்காரரு. ஆனா அவரு வந்து ஊனம். காலு ம். அ போலியோ அட்டாக்ல இருக்கும். ஆனா அப்பவே அவரு பெரிய மரவாடி வச்சிருந்தாரு. அது இல்லாம இவன் நெறைய பிசினஸும் பண்ணான். இவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். எல்லாத்தையுமே இவன் தான் பண்ணான். பயங்கர சக்சஸ் ஆனான். எங்க பசங்கள்லாம் வேலை ம். தேடிட்டு இருக்கும்போது, அவன் ஆல்ரெடி நெறைய பேருக்கு வேலை குடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டான். ஆனா அந்த ம். குணம் அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த குணம் ம். வந்து பிளஸ் பாயிண்ட்டா அமையுது இப்ப. ஆ. எந்த குணம் வந்து அப்ப அவங்க அந்த பிசினஸ் மேனுடைய மென்டாலிட்டி உள்ளவன புடிச்சு ஸ்கூல்ல உட்கார்றான்னா, அது எப்படி வரும்? வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? ஆனா இது வந்து நம்ம மக்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவனுக்கு அது சித்திரவதை தானே. வராத படிப்ப புடிச்சு எத்தன அடி வாங்கியிருப்பான் மிஸ் கிட்ட. அப்பல்லாம் பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப அடிக்கிறாங்களான்னு தெரியல. அ ஆனா படிக்கிறதில்ல. ஆனா அவன் அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். அது வேற விஷயம். அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்தின்னு இருப்பான். ஆனால் ம். அந்த ஒரு 10வதுக்கு மேல படிக்கல. படிப்பு வரல. இதுக்கப்புறம் படிக்க வச்சு என்ன பண்றது? 10வதே படிக்கலன்னு நெனைக்கிறேன். 8லயோ 9லயோ ஃபெயில் பண்ணி விட்டாங்க. அவனும் எங்கேயும் போல. அப்பயே பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த பிசினஸ பார்க்க ஆரம்பிக்கும்போது, அந்த பழைய பிசினஸ் மென்டாலிட்டி தூண்டப்படுது. முன்ஜென்மத்துடைய ஆ. குணம் தூண்டப்படுது. அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா வந்துடுது. அப்ப காரணத்தோட தான் அந்த குடும்பத்துல பிறக்குறான் பாருங்க. பிசினஸ் மேன் இருக்கிற ஆ குடும்பத்திலே பொறந்திருக்கிறான். அப்ப இது எல்லாமே அந்த ஆ என்ன சொல்றது? அந்த கர்மா கணக்கு இல்லையா? ம். அந்தந்த இடத்துல போய் கரெக்ட்டா விடுது. ஆனா எல்லாருக்கும் அப்படி அமையாது. அது ஒண்ணு இருக்குது. உதாரணத்துக்கு இளையராஜா ஒண்ணும் பிசினஸ் மேன் குடும்பத்துல பிறக்கல. ஏ.ஆர். ரகுமான் பிறந்தார். அவங்க அப்பா மியூசிஷியன். ஆனா இளையராஜா குடும்பத்துல கூட அவங்க அண்ணன் மியூசிஷியன் ரைட். ஆ நாவலர். அதுலயுமே ஒரு கணக்கு இருக்குது. கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு. அப்ப போய் பாடிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டச் ஆயி அப்படியே வர ஆரம்பிக்குது. ஆ என்ன அப்படின்னா, அவங்களுடைய விசேஷ குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ஒரு விதத்துல இந்த கட்டாய கல்வின்ற பேர்ல,
படிப்பே வராதவர்களுக்கு அது எல்லாருக்குமே அது ஒரு நரகம். வராதவங்களுக்கு மிகப்பெரிய நரகம் ஆயிடுது அது. அதான் கொடுமை. ஆ அடுத்தது, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போறது கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணையும் படிக்க வை, டார்ச்சர் பண்ணுன்ட்டு அது பிற்காலத்து பெண்களுக்கு நெறைய வர பிரச்சனைகளுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சிடும். அங்க குடுக்குற அந்த ரெக்கார்டு நீ இந்த டைம்க்கு சப்மிட் பண்ணணும், டார்ச்சர் பண்றது, அந்த பிராக்டிகல் மார்க்க வச்சு அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. புருஷன் கூட அவ்ளோ சைக்கோவா இருக்க மாட்டான். வாத்தியாருங்க அப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி. ஸோ அடுத்தது வந்து இவரு என்ன சொல்றாரு? ஸோ ஆனா இது ஆனால் இந்த டேலண்ட் இருந்தால் கூட எல்லாருக்கும் அது வெளிப்படாது. அது ஒண்ணு இருக்குது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து சினிமாவுக்கு போவாங்க. சினி ஃபீல்டுக்கு போகணும், டைரக்டர் ஆகணும்னு சாதிச்சு பிச்சை எடுத்தெல்லாம் செத்து இருக்கிறாங்க. சாதிக்கவே முடியாம செத்து போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால், அது அந்த காமம் போன்ற விஷயங்கள முன் ஜென்மத்துல இருந்தது. மைண்ட மந்த புத்தியா வச்சு, அது ஒரு டைம்க்கு அவங்களால போக முடியாது. ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அல்லது ஸ்லோவா இருப்பாங்க. ஸோ, அதனால அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமலே இருக்கும். ஆனாலும் இது என்னால முடியும்னு மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அத விட்டு வெளிலே வரமாட்டாங்க. ஆனாலும் அவங்க அப்படியே போயிடுவாங்க. இது ஒரு கொடுமை இது. ஏன்னா எல்லாருக்கும் சிறப்பம்சம் இருந்தாலும், நெறைய பேர் ஃபெயிலியர் தான ஆகுறாங்க. எல்லா துறையிலுமே. அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆ மற்றபடி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்ச கேட்டு அவங்க மாறலாம் மாட்டாங்க. அந்த ஆத்மா தூய்மையாவறதுக்கான சக்தி கொடுத்தால் மட்டுமே அது தானா டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப ஆத்மாக்கு சக்தி இல்ல. அந்த சக்தியை நிரப்புற வழியைத்தான் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமா சொல்றாரு. முதல்ல நீங்க அழியக்கூடிய உடம்புன்றத மறந்துடுங்க. ஏன்னா உடம்பு நெனச்சு தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல, புலனின்பத்துல மூழ்கி சக்திகளை ஃபுல்லா இழந்துட்டீங்க. கடந்த 2500 வருடங்களாக. அதுக்கு முன்னாடி இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது சக்தி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப நெறைய குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, சொர்க்கத்துல உடல்ன்ற உணர்வு இருக்காது. இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி ஜொலிக்கும் தான் இங்க பொட்டு வைக்கிறோம். தன்னையும் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவைத்தான் பார்ப்பார்களே தவிர, பூர்வ மத்திய தவிர்த்து வேற எங்கேயுமே அவங்க கவனம் போகாது. ஆனா ரொம்ப அழகா தான் இருப்பாங்க. ஆனாலும் சலனம் ஆகாது. அளவற்ற செல்வம் இருக்கும். ஆத்மாவின் உண்மையான குணங்கள் அந்த அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஞானம், அதனால சக்தி, திருப்தியா ஆனந்தம். இருப்பாங்க. தனக்கு இது தானே மட்டும் தான் திருப்தியா இருப்பாங்க. ம். வேலைக்காரனா இருந்தாலும் அவனும் திருப்தியா தான் இருப்பான். எஜமானன் நம்மள நம்பி ஒப்படைச்சுட்டு போயிட்டான். இதுல கொஞ்சம் அள்ளிடலான்ட்டு இப்ப திருப்பதியில கொள்ள வச்சாங்களே, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆசையெல்லாம் வராது. ஏன்னா ஆத்ம திருப்தியா இருக்கும்போது அந்த மாரி தவறான எண்ணம் இருக்காது. அதனால தான் அது சொர்க்கமா இயல்பாவே இருந்தது. ஆனந்தமா இருப்பாங்க. ம். அதே மாரி இயல்பாவே ஆனந்தம் இருக்கும்போது எத தேடி அலையணும்? கரெக்ட். ஆனந்தம் இல்ல ஒரு விரக்தியினால தான் வெளியிலயும் தேடுறாங்க. வீண் எண்ணம், எதிர்மறை எண்ணம்லாம் அப்பதான் வருது. இல்லையா? ஒரு ஒரு திடீர்னு துரோகம் வரும்போது வரும் பாருங்க எண்ணங்கள். ஒண்ணு அவன கொலை பண்ணணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கணும்னு வரும். திரும்ப திரும்ப வரும். அந்த பேனிக் அட்டாக் எல்லாத்துக்கும் அதான் காரணமா இருக்கு. காரணம் ஆத்மாவுக்கு சக்தி இல்ல. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா, குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல அனுபவிச்ச சித்திரவதை கம்பேர் பண்ணும்போது, பெருசான அப்புறம் அனுபவிக்கிற சித்திரவதைலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா சின்னதா இருக்கும்போது ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சு. எப்ப இந்த காமம், இந்த சினிமா பாட்டெல்லாம் கேட்டு, கேட்டு உள்ள போய், போய் ஆத்மா பலகீனமாக்குது பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த நானுன்னு வந்துடுது. அதுக்கு ஸ்லைட்டா ஒரு டேமேஜ் ஆனாலே தாங்க முடியல. இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்குது. சோ, இப்ப மீண்டும் அந்த சக்தியை நீங்க அடையறதுக்கு தான் இறைவன் சொல்றார். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. அவர தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் இப்படி சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆத்மாக்கு சக்தி நிரம்பும். எந்த அளவுக்கு சக்தி நிரம்புதோ, அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும். ஆனா ஆரம்பத்துல நீங்களே வலுக்கட்டாயமாக புத்தியை விலக்கணும். ஏன்னா அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே, அது அந்த விகாரத்தை தான் தூண்டும். அதனால பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல் இருக்கணும்னா, மனதை சதா இறைவனோடு இணைத்துக்கிட்டே இருக்கணும். அவரு குடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்னு சொல்லப்படுது. அதை கேட்கணும். கேட்டதை மனதுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ. இறைவனையும் நெனச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆத்மாக்கு சக்தி நிரம்பும் பொழுது, வெளி உலக கவர்ச்சியில இருந்தெல்லாம் புத்தி விலகும் பொழுது, உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா, அது உள்ள இருக்குது ஆல்ரெடி. ஆனா, இந்த மயக்கம் உங்கள அத ஏந்திரிக்க விட மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை இல்ல. எவ்வளோ பெரிய, பெரிய உச்சத்துக்கு போனவங்கலாம் அந்த தண்ணி அடிக்கிறது அல்லது பெண்கள் விஷயத்துல விழுந்து ஏந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. இவரெல்லாம் தண்ணி அடித்தே இறந்து போனாருன்னாங்க சந்திரபாபு.
அவ்வளோ டேலண்ட் ஆனவர் இல்லையா? கடைசி நேரத்துல அந்த ஒரு லவ் ஃபெயிலியர்னால அப்படி ஆயிட்டாரு அப்படின்றாங்க. So, சாவித்திரியும் அப்படிதான். யாரு? சாவித்திரி ஆ நடிகை திலகம் சாவித்திரி. சாவித்திரி. கரெக்ட். அப்ப ஒரு தோல்விய அவங்களால தாங்க முடியல. காரணம் ஆத்மாவுக்கு சக்தி இல்ல. புகழின் உச்சத்த பார்க்குறாங்க. அ பெண் சிவாஜின்னே பேர் எடுத்தாங்க. பெண் நடிகர் திலகம்னே. ஆனாலும் ஆ அதுதான் நேரம்ன்றது. அதுக்கு காரணம் ஒரு ஆசை. நான் நெனச்சத சாதிச்சே தீருவேன். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ நம்பி வீணா போறது. அதுதான் பிரச்சனை. அடுத்தது இவரு சொல்றாரு. ஆ நான்லாம் இப்ப குளிக்கும் பொழுது, முதல்லலாம் பாட்டு பாடிட்டு, சினிமா பாட்டு பாடிட்டு குளிப்பேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த கிருஷ்ணருடைய பாட்டு பாடிட்டு குளிப்பேன். அதுக்கப்புறம் பாட்டு பாடுறத நிறுத்திட்டேன். ஏன்னா, குளிக்கிறத அவரு அனுபவம் பண்றாராம். அப்படியே அந்த தண்ணி வந்து படுறதெல்லாம் அனுபவம் பண்றாராம். அந்த உடல் உணர்வுல பிரசன்ஸ்ல ஆ இருக்குன்னு சொல்லிட்டு உடல் இருக்காங்கல்ல சில பேரு. அத 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 வச்சு சொல்றாரு. ம். எப்படி எப்படி? பிரசன்ஸ்லயே இருக்கணும். அதுதான். பிரசன்ஸ்லயே அதுதான் இருக்கணும் மைண்ட். அதுதான் இவரு தியானம்னு நெனச்சுக்கிட்டாரு. ஒரு விஷயத்துல ஃபோக்கஸா இருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப ஆ இதோ இப்ப சென்னையெல்லாம் மூழ்கிச்சு. அங்க போய் ஒரு பீயிங் பிரசன்ட்ல இருக்க வேண்டியது தான். தண்ணி எவ்வளவு சூடா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குதுன்ட்டு. ஆக்சுவலா அந்த நேரத்துல அந்த அந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் உங்களுக்கு நரகமே. இங்க எது உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குது? அவர் ஏதோ கொஞ்சம் புகழ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு. அதெல்லாம் பறிக்கப்படும்போது தெரியும். பிரசன்ட் மொமெண்ட் சந்தோஷமா இருக்குதா? துக்கமா இருக்குதான்ட்டு. கண்டிப்பா பறிக்கப்படும். இல்லையா? அங்க பங்களாதேஷ்ல இஸ்கான் தலைவரே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லையா? சரி. அடுத்தது வந்து இங்க மெயினா தியானம்ன்றதே பீயிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட்டே கிடையாது. எஸ்கேப்பிங் தி பிரசன்ட் மொமெண்ட் தான் தியானமே. அப்ப எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஏன்னா இது நரகம். ஃபியூச்சர்ல உங்க கவனம் இருக்கணும். இது சொர்க்கம் ஆகப் போகுது. அதற்காக நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா அங்க வந்து அமைதியான குணமுள்ளவர்கள் தான் இருப்பாங்க. அங்க நான் நாராயணன் ஆகுறேன், மகாலட்சுமி ஆகுறேன். அங்க ஆகுறதுக்காக நான் இங்க பொறுத்துக்கிறேன். இங்க அசுர குணத்தை வெளிப்படுத்திட்டேன்னா நான் அங்க போ முடியாது. ஏன்னா கலியுகத்துக்கு தகுதியானவன்னு நான் நிரூபிச்சுட்டேன். அப்ப மீண்டும் கலியுகத்திலே பிறக்கிற மாரி ஆயிடும். இங்க இருக்கிற யாரோடையும் உங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தில் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? இதை பற்றிய சிந்தனையில இருக்கும். இதை நம்ம அழைச்சிட்டு போற கடவுளை பற்றிய சிந்தனையில இருக்கும். இததான் கடவுள் சொல்றாரு. என்ன பண்ணாலும் சாப்பிட்டீங்கனாலும், குளிச்சீங்கனாலும் உங்களுடைய கவனம் ஃபுல்லா இறைவனோடவே இருக்கணும். அப்ப நீங்க என்ன காரியம் செய்யறீங்கன்றதே உங்களுக்கு அந்த கஷ்டமே அனுபவம் ஆகாதுன்றார். நீங்க எத்தன கிலோமீட்டர் ராஜயோகம். நடந்தாலும் எத்தன கிலோமீட்டர் நடந்தாலும் நடக்கிற மாரி தெரியாது, பறக்கிற மாரி தெரியும்ன்றார். இது தியானமா? இவரு வந்து ஓகே ஒரு சுகமான அனுபவம். இவரு வந்து வாட்டர் ஹீட்டர் போட்டு தான் குளிச்சிருப்பாரு. இவரு என்ன அப்படியே ஜில்லு தண்ணீல குளிக்க போறாரு அனுபவிக்கிறதுக்கு. இல்லையா? அதான் அப்படி போட்டு நீங்க அனுபவிங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இல்லையா? எதையும் தாங்கக்கூடிய வலிமை வரும்னா, நம்ம ம். ஆத்மான்னு உணர்ந்து உடல் உணர்வ ஆத்மாவின் மறக்கணும். தந்தையான உடல் உணர்வ சுத்தமாற மறந்து ப ஆ சிவ தந்தையே அல்லது அல்லாவே, பரமபிதாவே அப்படின்ட்டு அவரு கூட பேசிட்டு இருங்க. நான் எவ்வளவு பாவம் செய்து கோடிக்கணக்கான பேருக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைச்சிருக்குது. கோடியில ஒருத்தனா என்ன தேர்ந்தெடுத்துக்கிறேன்ட்டு அவருடைய மகிமை. அவருக்கு உடம்பே கிடையாது. உடம்பற்றவரை நினைக்கும்போது தான் நம்ம உடல் உணர்வே மறப்போம். அப்பதான் கடைசி உலக அழிவின் பொழுது எதுவுமே உங்களை பாதிக்காது. நெருங்கியவர்களுடைய மரணமோ, எதுவுமே. இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த ஆனந்தத்துக்கு மனதும் பழக்கப்படுது. இறைவனை நினைக்கிறது வந்து, அதை யாராலயும் தடுக்க முடியாது. அப்ப அதுல ஆனந்தம் வரும்பொழுது, பசியே எடுக்காதுன்றார். இன்னைக்கு இப்ப மனுஷன் அதிகமா சாப்பிடுறதுக்கு காரணமே விரக்தின்றார். இல்லையா? ஒண்ணு வாய் வழியா சாப்பிடுறாங்க, இல்ல கண்ணு வழியா எதையாவது போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது, சினிமாக்கு போறது. ஏதோ ஒண்ணு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் செல் இல்லாம இருந்தா பைத்தியம் புடிச்சிருதுன்றாங்க. சோ, ஆமா. அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞான சந்தோஷத்த தங்கமே. வெளியில தேடுறாங்க. வெளியில ம். தேடுறாங்க. சந்தோஷம் வெளியில கிடைக்குதுன்னு வெளியிலயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட். இருக்கிற வலிமையும் போய்க்கிட்டே இருக்கு. ஆத்மாவோட கரெக்ட். எனர்ஜி குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி ஜொலிக்குது. அதனால தான் பொட்டு வைக்கிறோம். இது தெரியாம அவரு கேட்கறாங்க. இந்த நாமம் போடுறது, அதை பற்றி என்ன சொன்னார்ன்னா, நான் கிருஷ்ண பக்தர்ன்ற ஒரு அடையாளம். இப்ப முஸ்லிம்கள் தொப்பி போடுறாங்களே, அது மாரி இது ஒரு அடையாளமா. அப்ப எதுக்கு என்ன பண்றோம்னே தெரியல அவருக்கு. இதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கு. வெளியில காட்டிக்கிறது ஆனா கரெக்ட் தான். அது ஒரு அடையாளம் தான். ஆனா எதோடைய அடையாளம்? அங்க ஆத்ம உணர்வு கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம் ஆகுது.
இல்ல ஒரு அது சிலர் பொட்டு பெருமாள் வைப்பாங்க, ஒரு சிலர் கோயிலெல்லாம் நடுவுல பார்த்தா நீட்டா போட்டுருவாங்க. பெருசா நாமம் போட்டிருக்கோம். வெங்கடாஜலபதி, ம். திருப்பதி வெங்கடாஜலபதி. கண்ணை ஏன்னா மறைக்கிற உலகத்த அளவுக்கு. பார்க்காம கண்ண ஆ மறைச்சிருக்கோம். உடம்ப பார்க்காம ஆத்மாவ ஆத்மாவை பார்க்கணும். அதான் பார்க்கிற. நடுவுல இருக்க சிகப்போடு. கரெக்ட். ஆத்மாவ ஊனக்கண்ணால் பார்க்கணுங்கிறதுனால ஊனக்கண்ணால் பார்ப்பதை நான் பார்க்க மாட்டேன். ஞானம் என்கிற 3வது ஞானம் கண்ணால் ஆத்மாவை கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பார்க்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து காவி ட்ரெஸ் ஏன் போடுறீங்க? அப்படின்னு கேட்கும் பொழுது, அவரு என்ன சொல்றாரு, காவி வந்து நெருப்புடைய கலரு. ஆ அதனால நாங்க வந்து பற்றெல்லாம் எரிச்சிட்டோம் இல்லையா? அதனால அத போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பற்றை வெ வெ அ வெ வெறுத்தால் தான் சன்னியாசி ஆக முடியும். ஆனால் உண்மையில் கடவுள்னு அவங்க நினைக்கிறது கடவுள் இருக்கிற இடத்த, பரந்தாமத்தை. அது ஆமா. செம்பொன் நிறமான ஒளி உலகம். அது சன்னியாசிகள் கிட்ட இருந்து வந்த கலர் அது. இல்லையா? சோ சன்னியாசிகள் அதை நினைக்கிறதுனால அந்த கலர போடுறாங்க. சோ இவங்க அத காப்பி பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். முன்னால இருக்கிற சன்னியாசிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு ம். சித்தர்கள், முனிவர்கள் கரெக்ட். எல்லாரும். அவங்க ம். வந்து பிரம்மாண்டத்த தான் பார்த்தாங்க. அவங்க ஞான கரெக்ட். கண்ணால அந்த ஞான பிரம்மாண்டன்றது திருஷ்டி இறைவன் பார்த்து இருக்கிற ஆ இடத்துக்கு இன்னொரு பேரு. பரந்தாமம், பார்த்து பரலோகம், அந்த பிரம்மம், கருத்துனால பிரம்மாண்டம் எல்லாமே. ம். அட்ராக்ட் ஆகி தான் அந்த காவி கலர் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. போட ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். பிரம்மாண்டம். இறைவன எங்க பார்த்தாலும் இறைவன் நினைவு தான் வரணும். என்னை பார்த்தாலும் பிறருக்கு அந்த நினைவு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட ஆரம்பிச்சாங்க அது. பட் ஆனா இது ஓரளவுக்கு அவர் சொல்றது ஓகே. நெருப்பு பற்றை அறுத்தேன்றது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆ ஆனா இந்த பற்றை எப்படி அறுக்குறீங்க? அதுதான் அங்க விஷயம். இல்லையா? இறைவன் நினைவில் மூழ்கும்போது தான் அறுக்க முடியும். சோ இறைவன பற்றி ஒரு வார்த்தை கூட அவரு பேசல. ம். அதுதான் கொடுமை. ஏன்னா அது பிசினஸ் ஆயிடுச்சு. அவர அதுதான். நினைக்க நினைக்க நமக்கு ம். தானா பற்று குறையும். அது ம். அது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்களே திருவள்ளுவர். "பற்றற்றான் அடியினை பற்றுக, பற்று ம். விடற்கு" அப்படின்னே சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அவர் அடிய பற்றும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பற்றும் விட்டு போகும். எப்படா அட்டாச்மென்ட் அவர எல்லாமே விட்டு போகும். பார்ப்போன்ற அந்த ஏக்கம், இது எல்லாத்தையும் விட வச்சிருது. அப்பவே. ஆனா இப்ப கடவுள் வந்துட்டாரு. ஆனால், இப்ப இறைவனை நினைக்க நினைக்க தான் இந்த ஏக்கம் வரும்ன்றார். ஆனா இப்ப ஏக்கம் வந்து கடவுள் வந்துட்டாரு, எப்படியும் அவர பார்க்க முடியாது. ஆனா நினைக்க நினைக்க அந்த ஒரு போதை வரும். அந்த போதையில மூழ்க மூழ்க ஆத்மாக்கு சக்தி வரும். அப்ப வெளி உலக போதைக்கு நீங்க அடிமையாக மாட்டீங்க. வெளி உலக கவர்ச்சிக்கு அடிமையாக மாட்டீங்க. வெளி உலக சூழ்நிலை உங்கள பாதிக்காது அப்படின்னு சொல்றார். அதுதான் ஆன்ம பலம் அப்படிங்கிறது. ஆ அடுத்தது ரிலேஷன்ஷிப்ப பத்தி கேட்கிறார். ம். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப். இப்ப பெரும்பாலும் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "சோ இது வந்து அப்படி அன்பாக இருந்தவங்க திடீர்னு நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு தாங்கிக்க முடியல. முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க நான் ஏமாந்துட்டேன்ட்டு. தேவைப்பட்டா அழுங்க. இது அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. நான் ஓகே தான், ஓகே தான்றாங்க." அப்படிங்கிறாரு. அழணுமா? அழுவது தான் சிச்சுவேஷன். இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. முதல்ல அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அடுத்தது நம்பகமானவர்கள் கிட்ட அத கொட்டிடுங்க. கொட்டிட்டீங்கன்னா மனசு லேசாகும் அப்படின்றாங்க. ம். அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. அது மேபி சிலர் 2 வாரத்துல வரலாம். சிலருக்கு 2 வருடம் கூட ஆகலாம். இப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இதுக்கு தீர்வா இருக்கும்? இது தானா நடக்கிற விஷயம். ஃபெயிலியர் ஆனவன் பொலம்ப தான் போறான். தண்ணி அடிச்சுட்டு பொலம்புவான். எல்லார்கிட்டயும் சாதாரணமா பொலம்ப மாட்டான். கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவான் விட்டுட்டு போனவங்கள. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. இதுக்கு எதுக்கு ஆன்மீகம்? அவன் ரெகுலரா பண்றத சொல்லிக் குடுக்குறதுக்கு. இல்லையா? இப்ப டிப்ரஷன்ல இருந்து வெளியில வரணும்னா, அவரே சொல்றாரு. இல்லன்னு நெனைக்கிறாங்க. அப்ப விழணுமா? அதுதான் இவருக்கு ஆ. புடிச்சிருக்குது. இன்டைரக்ட்டா என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட வந்து பொலம்புங்கன்னு சொல்றாரு. ஆனால் உண்மை என்னன்னா, மத்தவங்க கிட்ட புலம்புறதன் மூலமாக அது இன்னும் ஆழமாக பதிவாகுது. இது அவர் அறியாமலே வாய் விடுறாரு அங்கேயே. ஆ நம்ம சொன்னா மத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்களோ, இந்த பயம். இத ஏன் சொல்ல வந்தாருன்னு தெரியல. அப்ப எப்படி இத சொல்ல முடியும்? அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கிறான். இதை வேற மற்றவர்கள்ட்ட சொல்லி அவன் யார்கிட்டயாவது சொல்றானோன்ற ஒரு பயம் வேற இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஆ இந்த மாரி ஆ கூட படிச்ச பொண்ணு கிறிஸ்டினு. ஸோ பைபிள் எடுக்கலாம். ஆ இது மாரி Instagram இல்ல Facebook எதுலயாவது வா அப்படின்னா,
நான் அதெல்லாம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன் அப்படின்னா, இப்ப அதோடைய பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது. ஆ இல்ல அவ வந்து அவ யூஸ் பண்ணுவா. ஏன் யூஸ் பண்ணா என்ன ம். அப்படின்னா, நான் லவ் பண்ணது தெரிஞ்சிடும். காலேஜ்ல லவ் பண்ணியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சிருச்சுன்னா மானம் போயிடும்னு பயந்துட்டு, எதையுமே இன்ஸ்டால் பண்றது கிடையாது. அப்ப கடைசி வரைக்கும் அந்த ம். பயம் பாருங்களேன். அந்த காமம் எவ்வளவு பெரிய எதிரி பாருங்க. நான் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட பார்த்தாலே 1 செகண்ட் அந்த பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்டானா, நீ அவன தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்டான்னா, முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அந்த நேரம் லவ் பண்ணும்போது தெரியாது. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். யார் மூலமாவது அந்த அந்த ஒரு லவ்வுக்கே அப்படின்னா, இப்ப பல லவ் வேற. இப்ப எவ்வளவு கொடுமையா இருக்கும். ம். ம். ஸோ அதனால மற்றவர்கள் கிட்ட பிரச்சனைய சொல்றது எந்த விதத்திலயும் நன்மை கிடையாது. சுத்தி இருக்கிற ஆ. அந்த வைப்ரேஷன் தான் கெட்டு போகும். நெகட்டிவ் ம். வைப்ரேஷனா மாறும். அந்த கரெக்ட். குறைகள், கஷ்டங்கள் இதுல எல்லாம் சொல்லி என்னன்னா, அழும்போது இவனே ஒரு டைம்க்கு அப்புறம் வெளில வந்தாலும், அவன பார்க்கும்போதெல்லாம் அது ஞாபகம் வந்துரும். ஐய்யயோ! இவன்கிட்ட சொல்லட்டுமேன்ட்டு. அது வேற இருக்கும். இன்னொரு விஷயம் சம்மந்தப்பட்டவங்கிட்டயே இவன் போய் சொல்லிட்டான்னா, அதுவும் வேற நடக்கும். அதனால தான் கடவுள் சொல்றாரு, உள்ளடக்கும் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு மைண்ட்லயே அந்த எண்ணம் வரக்கூடாது. அதையும் மீறி வந்துடுச்சா வெளில சொல்லாதன்றார். இது கடவுளுடைய வழி. ஆனா மனிதனுடைய வழி எப்படி இருக்குது பாருங்க. சொல்லு, சொல்லு, சொல்லு அப்படின்ட்டு. ம். ஆ அடுத்தது வந்து இதுக்கு இதுக்கு உண்மையிலே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையில சிக்காம இருக்கிறது தான் சொல்யூஷன். இல்லையா? ஒரு ஒரு உறவுக்குள்ள போகும்பொழுது வந்து எதிர்பார்ப்புனால தான் போகுது. இல்லையா? பெரும்பாலும் பொண்ணுங்க லவ் பண்றதுலாம் என்ன அவ்ளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அதனாலே கல்யாணத்துக்கு அப்புறம் டிப்ரஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்றானேன்ட்டு. சோ அப்ப இங்க வந்து கொடுப்பது மட்டுமே அனைத்து உறவுகளுக்கு ஆதாரமா இருக்கணும். இல்லையா? அன்பை கொடுக்கிறது ஏன்னா அதுக்கு நீங்க நீங்க பெறுவது கடவுளிடம் இருந்து மட்டுமே. அது கூட நீங்க பெற வேண்டியதில்ல. அவரை நினைச்சிட்டு இருந்தாலே தானாவே நிரம்பி தான் இருப்பீங்க. அவரோடவே இணைஞ்சு இருந்தா, அவருடைய இது உங்களுக்கு ஏன்னா கடவுள் வந்து ஒரு சிவன் நமக்கு கணவன். நாம தான் அந்த பார்வதி தேவிகள். அவரையே நினைச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லா மதத்திலும் வள்ளலார் உட்பட நெறைய பேர் அப்படி பாடியிருக்கிறாங்க. கடவுளை கணவனாக நினைத்து. அப்ப மாணிக்கவாசகரும் அப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் எழுதிட்டாரு. ம், பேர் வச்சதே கடவுள் தான். அவர் வந்து ம், சாட்சாத்காரம் காட்டி பேர் வச்சுட்டாரு மாணிக்கவாசகர்ன்னு. ம், அவர் ம். இயற்பெயர் வந்து வாதவூரார். ஓஹோ! திருவாதவூர்ன்னு இருக்கு இல்லையா? சரி, வாதவூரார் சரி. தான் அவர் பேரே. நீ வந்து ம், மாணிக்கம் மாரி பாட்டு பாடுற. அவ்வளோ அழகா ம். பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் இனிமே உன் பேரு மாணிக்கவாசகர். அப்படின்னு சொல்லி மாத்துனோனே, இவருக்கு வந்து கணவன் ம், வீட்டுக்கு போம்போது தானே பேர் மாறும். ம், ம், ம். பொண்ணுங்களுக்கு பொதுவா இனிஷியல் மாத்துவாங்க இல்லையா? பேர கரெக்ட். மாத்தி எல்லாமே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? அதனால ம். அவங்கள வந்து கணவனா நெனச்சு பாட ஆரம்பிச்சாரு. சூப்பர், அந்த சூப்பர், சூப்பர். நாயகன், நாயகி பாவனையில தான் இந்த நாயகியாக மார்கழி மாசத்துல நாயகியாக வந்து அவரு நடிக்கும். பாட்டு கரெக்ட். பாடுனது. ம். சோ அந்த மாதிரி அவரு இறைவனை நினைக்கணும். ஆக்சுவலா மாணிக்கவாசகருக்கு வந்து ஒரு காட்சி கிடைச்சிருக்குது அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க உண்மையிலே இறைவன் தினம் தினம் ஞானத்தை கொடுக்கிறார். மாணிக்கவாசகர் பிறக்கும்போது அவர் நல்லா தான் இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான சமுதாயத்துல மோசமான குணத்தோட நம்ம பொறந்த நம்ம அப்படியே மாத்துறார். ஞானத்தை சொல்லி சொல்லி. அப்ப அதை நினைத்து நினைத்து நாம உருகலாம். ஒரு அற்புதத்தையும் நீங்க நினைத்து நினைத்து கடவுளுக்கு அன்பா கடவுளுக்கு ஊட்டி விட்டு அவர் அனைத்து உறவுகளோடவும் இருக்கலாம். குழந்தையாக, அப்பா அம்மாவாக, கணவனாக, மனைவியாக, கூட பிறந்தவங்களாக, பெஸ்ட் ஃபிரெண்டாக, கடவுளை தவிர வேற யாரோடும் எந்த உறவும் கிடையாது. அவங்க எல்லாம் சகோதரர்கள். ஏன்னா அவங்களும் கடவுளுக்கு குழந்தை தான். கடமைய அவர்கிட்ட செய்வீங்க. எல்லாத்தையும் சொல்லலாம். கடமை அன்பா செய்வீங்க. பேசலாம். கடமைய இவங்களுக்கு செய்வீங்க. இவங்க கிட்ட எத எதிர்பார்த்தாலும் ஏமாந்துருவீங்க. அதனால தான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொன்னது எதுக்குன்னா, எதிர்பார்த்தா ஏமாந்துடுவீங்க. ம். சோ கடவுள் கொடுக்கிறார், கடமையை நிறைவேத்துறேன். கணக்க முடிக்கிறேன். ஆனால் நான் போற இடம் தான் அதனால தான் இதை நினைவு யாத்திரைன்றார். மிக உயர்ந்த இடத்துக்கு போறோம். துக்கத்தின் பேரடையாளம் தெரியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த போதையில இருங்கன்றார். நினைவு தான் இங்க. நினைவுனால யாத்திரை. சோ இதுல இருக்கும் பொழுது, நீங்க வெளி உலக கவர்ச்சியில மயங்க மாட்டீங்க. ஒருத்தங்க மயங்கி அப்படியே கேரா பேசுனாங்கன்னா, அவன் போதையில இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மயங்க மாட்டீங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க போதையில இருக்கிறது நம்மளும் உடனே போதையில வந்துருவோம். ஏன்னா அவனும் பலகீனமா இருக்கிறான், நீங்களும் பலகீனமா இருக்கிறீங்க. அப்ப இறைவன் அந்த நினைவுல இம்பாக்ட் இருக்கும்போது நமக்கு நினைவுல இருக்கும்போது டக்குனு அவன் பேசுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் என்ன நினைக்கிறாங்கன்றது. அப்ப எச்சரிக்கையா இருப்பீங்க. எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும் இல்ல,
நீங்க பலசாலியாக பேசுறத பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணம் தூண்டப்படும். சோ அதுதான் முக்கியம். கடவுளின் பக்கம் அவங்கள திருப்புறது தான் நம்மளுடைய முக்கியம். ஒரு காலேஜ்ல கோயம்புத்தூர் அது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குல்ல ஃபேமஸ் ஆனது. ஸோ அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் லெட்டர் குடுக்குறான் ஒரு பையன். அந்த பொண்ணு சொல்லுது, "ஜீசஸ லவ் பண்ணுன்னு" சொல்லுது. அவன் வந்து, "என்னா மச்சி ஜீசஸ லவ் பண்ணுன்து" அப்படின்றான். சரி. அப்ப அதுதான். இது சக்கர வியூகம். உள்ள போயிட்டீங்கன்னா வெளில வர்றது கஷ்டம். எத்தன பேர் அட்டுல் சுபாஷ் கல்யாணம் பண்ணிட்டு கடைசில சூசைட் பண்ணி தான் அவனால வெளிலே வர முடியுது. நெறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. ஸோ அதனால இப்ப இறைவனுக்காக மட்டுமே வாழறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா உலகம் அழிய போகுது. இனி யாருக்காக உறவு உருவாக்கி குழந்தை பெத்துக்கிட்டு, அ அது படுற கஷ்டத்தையும் பார்த்து நீங்க துடிப்பீங்க. ஏன்னா பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக தான் அ இனி பிறக்கிற குழந்தைகள் இருப்பாங்க. பெரியவங்களே ஓரளவுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் குழந்தை எடுத்துட்டு வர்றது பெரிய அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சே இல்லையா? அடுத்தது ஆ கடவுளே சொல்றாரு, "நீ என்கிட்ட புலம்பாதன்றாரு." இல்லையா? இந்த உனக்கு வந்து என்னை நினைத்து உருகுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் மீறி தாங்க முடியலன்னா புலம்பிடு. அது பிரச்சனை இல்ல. கடவுள்கிட்ட புலம்புறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனா புலம்பிட்டு நினைக்க நினைக்க இறைவனுடைய நினைவு. அது ம். குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலை, கஷ்டம் எல்லாமே ஆ மறைஞ்சு போகும். தானாவே மறைஞ்சு போகும். கரெக்ட். எனக்கு புலம்பவே தேவையில்ல. ஆ கடவுளே சந்தோஷமா பேசுனாலே இது தானா ஆட்டோமேட்டிக்கா போகும். ஒரு விளக்கு கரெக்ட். ஏத்தி வச்சா இருட்டு தானா போகுது இல்லையா? அது மாதிரி தான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு வாசல்ல பிள்ளையார் வைப்பாங்க இல்லையா? சில வீட்ல முட்டு சந்துல. அந்த பிள்ளையார பார்த்து ஒரு லேடி டெய்லியும் திட்டிட்டு போவாங்க. அவங்களுக்குள்ள என்ன கவலையோ ம். தெரியல. நேர்ல திட்டினா பிரச்சனைன்ட்டு இங்க வந்து திட்டிட்டு போறாங்க போல இருக்குது. ஆ சோ அதனால கடவுள்கிட்ட நீங்க உறவுகளை வைக்கும்போது, அவரு கண்டிப்பா மாறப் போறதில்ல, ஏமாத்தப் போறதில்ல. அவரை நினைக்க நினைக்க உங்களுக்கு ஆனந்தம் உருவாகும். ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். 2500 வருடத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஞானத்திற்கும், இன்னைக்கு பிரபலமானவர்கள் சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அதனால தான் இத சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படி 2ம் ஒண்ணா இருக்கும்? இல்லையா? அடுத்தது, கடவுள் சொல்றது எல்லாம் என்னன்னா, எப்பவுமே மனசு லேசா வச்சுக்கோங்க. அப்ப எதையுமே உள்ள விடாம இருக்கும். அதுக்கு இறைவனோடு புத்திய இணைக்கணும். காரியம் செய்யாம இருக்கிறது கிடையாது. காரியம் செஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஆனா கவனம் ஃபுல்லா இறைவனோடவே இருக்கும். ஒரு காதலி, காதலன் எட்ட இருந்தா கூட அவர்களையே நெனச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாரி என்னோட பேசுங்க மனசு லேசா இருக்கும்ன்றேன். உடலற்ற அந்த தந்தையை நீங்களும் உடலற்றவராகி நினைக்கணும். எனக்கு உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து அவர நெனச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப மனசு லேசா இருக்கும்போது, எது போனாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அனைத்தையும் அவரு தான் குடுக்குறாரு. இவங்க போனாலும் யார் மூலமாவது எனக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்ற உணர்வு கடைசி இருக்கும். நிலைக்கு நம்மள ம். தயார்படுத்துறாரு. இப்படிலாம் இருந்தா தான் உன்னால சகிச்சுக்க முடியும். கடைசி நேர கஷ்டத்த சகிச்சுட்டு கண்டிப்பா. அதுக்கு தாண்டி போகணும் இல்லையா? ம். அதுக்கு தான் கடைசி நேரத்துல வந்து கடவுள் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்ட். இப்ப யாருகிட்டயாவது போய் சொல்றேன்னா, சின்ன வயசுல சொல்லுவீங்க. வயசாயி ஐயோ! அந்த பாட்டிக்கு வேற வேலை இல்லடான்ட்டு போயிடுவான். அந்த நேரம் குழந்தை விட்டுட்டு போகும். நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். அந்த மாரி ஒரு பாட்டி, "ஐய்! இந்த பொம்பள வேற டெய்லியும் வந்து புலம்பிட்டு, யார் வீட்ல தான் கஷ்டம் இல்ல. நமக்கே ஊறப்பட்ட கஷ்டம் இருக்குது. இத வேற கேட்காத." அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். வீட்டுக்கு வீடு ராமாயணம் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப வந்து மெயினா ஆத்மாவ பலத்தை நிரப்பிக்கிறது தான் இதுக்கான தீர்வு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றீங்க, பண்ணல அது வேற விஷயம். ஆனால் இறைவன் நினைவுல இருக்கும்போது, முதல்ல அந்த பற்று, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. வெறும் அழகுல மயங்குறது, பணத்துல அந்த மயங்குறது. டிசிஷனும் கரெக்ட்டா இருக்கும். எத நினைச்சாலும் ம். கரெக்ட்டா நினைப்போம். டக்கு அப்பதான் நினைக்க டக்குன்னு முடிவு முடியும். எடுப்போம். அதிக கேப்பும் இருக்காது. இறைவன் ஒருத்தர் நினைவுல இருக்கும்போது கரெக்ட்டான முடிவு இருக்கும். சுயநலமா இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சுயநலம் எல்லாமே உங்களுக்கு ஆப்பு தான் வைக்கும். அதுதான் பிரச்சனை. ஆ அடுத்தது, ஆ பகவத்கீதைய பத்தி கேட்கறாங்க. அதுக்கு வந்து பகவத்கீதை படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறேன். 5 தடவ ஏதோ படிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆ ஏன் எல்லாரும் வந்து பகவத்கீதைய தொறந்து பார்த்தா உங்களுக்கான பதில் அப்பப்ப கிடைக்கும்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, எனக்கு அதுல ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா,
ஆஹ் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னு அந்த கடவுள்ன்ற வார்த்தையை சொல்லாம தெய்வீக தன்மை இருக்குதுன்ற அந்த கடவுள்ன்றது இந்து மதம்னு அவரு சொல்லிக்க கூடாதாம். என்ன பாருங்க. சரி. தெய்வீகம் எல்லா இடத்துலயும் இருக்குது. சோ அப்ப வந்து இது வந்து ஒரு நல்ல பாயிண்டா குடுத்தாரு. என்ன குடுத்தாரு அப்படின்னா, நம்ம ஃபீல்டுல இருக்கிற ஒருத்தர் நம்மள விட அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல திறமை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து நீங்க பொறாமைப்பட மாட்டீங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த திறமைய கொடுத்தது அந்த கடவுள் தானே! அப்படின்னு. அது இது கரெக்ட். வந்து கடவுளுடைய ஞானமே தான். இல்லையா? சோ இது மட்டும் தான் அவர் சொன்னதுல உண்மையிலே கடவுளுடைய ஞானம். சோ இதுதான் அவருடைய பேச்சுல இருந்தது சிஸ்டர். இதை பற்றி நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா. இறைவன் ம், கொடுத்த ஞானம் ஷார்ட்டா ம், சொல்லணும்னா, நம்ம ம், ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, ம். ஆத்மாவின் தந்தை அவர் மட்டும் தான். கரெக்ட். மத்தபடி தெய்வங்கள்னு நம்ம சொல்ற எல்லாருமே தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் தான். அப்படி சொர்க்கத்துல வாழ்ந்தவங்கள இருக்கிறவங்க. தான் நம்ம ம், சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க அந்த 33 கோடி பேர். ம். அதுல முதல்ல வந்தவங்க ஒரு 108 பேர தான் நம்ம வந்து வழிபடுறோம் இப்போ. கோயில் கட்டி அவங்களுக்கு கும்பிடுறோம். தான் கோயில் கட்டி கும்பிடுறோம். அந்த கரெக்ட். மணி உருட்டிட்டே இருக்காங்களே எல்லா ஓ! அதான் மடத்துலயும் 108 108 திவ்ய தேசம் மணிமாலை. போல இருக்குது. 108 திவ்ய தேசம் தானே சொல்லுவாங்க. 108 திவ்ய ம். தேசம். அது சூப்பர், எல்லாமே சூப்பர். அந்த 108 ரேங்க் ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஆத்மா தூய்மையாகி ம், முதல்ல ரேங்க்ல வந்து சத்தியுகத்துல ம். முதல்ல பிறந்தவங்கள அந்த அங்க 108 பெரிய பேர்ல தான் ராஜாவா இருப்பாங்க சொர்க்கத்துல. ம். அவங்க தாமே கடைசி வரைக்குமே அந்த ராஜா பரம்பரையில வர்றது, ராஜ அந்த பிறவி பரம்பரை, இல்ல எடுக்கிறது பணக்காரங்க இப்படியே இருப்பாங்க. கரெக்ட். இப்படியே இருப்பாங்க. ம், அவங்கள தான் நினைவு பண்ணி இந்த மணி உருட்டுறது, மாலை உருட்டுறது பக்தி மார்க்கத்துல பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அதுதான். அந்த ம், 108க்கு அந்த நம்பருக்கு அந்த முக்கியத்துவம் எப்படி வந்துன்னா இதுதான். அந்த 108 ம், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து 108 ரேங்க் வாங்குனவங்க தான். தெய்வீக குணங்கள தனக்குள்ள வளர்த்துக்கிட்டு, அந்த ம், தெய்வீக நிலைக்கு அந்த குணங்கள வளர்த்துக்கிட்டு வந்தவங்கள தான் நம்ம இப்ப கோயில் கட்டி கும்பிடுறது, மாலைய உருட்டி பூஜை பண்றது எல்லாமே அததான் பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் அந்த நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கிறாரு கடவுள். நீ முயற்சி ம். பண்ணா இப்பயில இருந்து ஆரம்பிச்சா கூட முடியும். அந்த கரெக்ட். தெய்வீக குணத்த வளர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. மற்ற இப்ப ம், இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு, ம், ஆத்மாவின் உண்மையான தன்மை என்ன? ஆத்மா பூர்வ மத்தியில உள்ள இருக்கு. ம், அதுதான் நாம அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, உடல மறந்து, அந்த ம், அன்பு, அமைதி, சுகம், ஆ ஆனந்தம் எல்லாம் ம், உள்ள இருக்கிற குணத்தெல்லாம் வெளியில கொண்டு வா. அப்படி ம். வரும்போது நீயும் தெய்வீக குணமுள்ள தேவதையா மாறலாம் அப்படிங்கிறாரு. கரெக்ட். அதுதான் கடவுளோட ஞானம். இதுதான் ம், ராஜயோகம்னு சொல்றது. ம், ராஜயோகத்தை குடுக்குற அந்த தியானம். ம். ராஜா ராஜயோக தியானம். ஆகுறதுக்கான யோகம் இது. ஆஹா. ம். கரெக்ட். சோ இதுக்கு நீங்க யோகம்னா தியானம், ம். நினைவு, கடவுள் நினைவு. இங்க இவரு அந்த மெடிடேஷன் பத்தி சொன்னார்ல, பீயிங் இன் தி பிரசன்ட் கிடையாது. கடவுளோட புத்திய இணைக்கிறது தான் மெடிடேஷன், தியானம். நினைவு. அதன் மூலமா தான் பாவம் அழியும். அதன் மூலமா தான் அமைதி கிடைக்கும். அதன் மூலமாக தான் ஏமாற்றப்படாம இருப்பீங்க. முடிவெடுக்கும் சக்தி, ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா, காரியத்தில் மயங்குறது கூட பிரச்சனை. ஏன்னா, காரியத்தில் மயங்குறது தான் பின்னாடி மற்ற விஷயத்துல மயங்கவே ஆரம்பிக்கிறீங்க. உங்க திறமையில மயங்குறது. இதுல இருந்தும் விடுபட்டு இறைவனோடு மட்டுமே புத்தி இணையும் பொழுதுதான் காரியம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். நீங்க செஞ்ச மாதிரியே நடக்கும். தெரியாது. ஆத்மாவும் வலிமை அடையும். ஆமா. அந்த கடவுள் கஷ்டமும் உங்கள பயன்படுத்தி நமக்கு செய்ற உள்ள மாரி வராது. இருக்கும். ம். மனசு லேசாவே இருக்கும் எப்பவுமே. இன்னொன்னு அது அது ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு அப்டின்னா, நான் தான் பண்ணலையே! பண்ண உணர்வு இருந்தா வலி கண்டிப்பா இருக்கும். இல்ல இல்லாட்டினா பிரச்சனை. ஒரு இடத்துல ஏதோ ஒரு முஸ்லிம் நாடுன்னு நெனைக்கிறேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல கீழ அழகா கோலம் போடுறாங்க. ஏதோ ஒரு ஹிந்து ஃபங்ஷனுக்கு பூவாலே பூவாலே அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ ஒரு கிறிஸ்டியன் வந்து அத வச்சு காலால தள்ளி, "இது என்ன என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு தள்ளுறாங்க. அது அதாவது இந்து மதம்னு பாக்காட்டினா கூட, அது பாக்க அவ்வளோ அழகா இருக்குது. அத அப்படி பண்ணிட்டு ரங்கோலி இருக்கிறாங்க. போடுறது. ஆ அப்ப எல்லாருக்கும் அவ்வளோ வருத்தம். ஏன்னா, அந்த இறைவன் நினைவுல பண்ணியிருந்தா, அத அழிச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. எத்தன பேர் வீட்ல தெரியுமா? அந்த அந்த மார்கழி மாசம் வந்து அப்பல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது, சாணி மேல அ பூ பூசம் பூ வைப்பாங்க. பூசம் பூ வைப்பாங்க. பூசணி பூ. ஆ பூசணி பூ வைப்பாங்க. அது சில சமயம் காருக்காரனோ, பைக்காரனோ வந்து அடிச்சுட்டு போயிடுவான். சண்டைக்கு போவாங்க பயங்கரமா. ஸோ அது இப்ப அது வைக்கிறதே இல்லன்னு நெனைக்கிறேன். எல்லாம் தார் ரோடு ஆயிட்டதுனால. ஸோ இதுதான் நம்ம செஞ்சது வந்து என்ன ஆனாலும் அதுதான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே. அந்த கடமையை என் நினைவுல செஞ்சா பலனை எதிர்பார்க்க மாட்டேன். எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது எப்படின்னு சொல்லல. சொல்லி இருக்குது என்னை நினைவு செய்யின்ட்டு. ஆனா அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லல. அததான் இப்ப கடவுள் சொல்றார்.
ஸோ இதுதான் ராஜயோக தியானம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.